அம்மா கிட்ட எல்லா செக்லையும் கையெழுத்து வாங்கிடு. சரியா? சரிண்ணே, வாங்கி போட்டுறேண்ணே. சொல்லுண்ணே. யோ அதிகாரம், உன் கூட இருந்த அளவுக்கு அதிகமாக மருந்து வச்சுன்னு சொல்லி ஆடியோ ரைடு பண்ணதில்ல மாட்டிக்கிட்டானா? என்கொயரியில் நீ அளவுக்கு அதிகமாக மருந்து வச்சிருக்கேன்னு சொல்லி உளறிட்டான் போல இருக்கு. அதனால உன் பட்டாஸ் கம்பெனிக்கு இந்த ஆடியோ என்கொயரி வரதா லோக்கல் இன்ஸ்பெக்டர் கண்காணின்னு சொல்கிறான். அப்படி உன் கம்பெனியில் என்கொயரி நடக்கிறப்ப அளவுக்கு அதிகமாக மருந்து இருந்து நீ மாட்டினேன்னு வச்சுக்க, இந்த ஜென்மத்தில் வெளியே வர முடியாது. பார்த்துக்க, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ஆடியோ ரைடில் இன்லீகலாக எந்த பொருளும் மாட்ட அளவுக்கு நீ பார்த்துக்க. வேகமாக ஒரு முடிவெடு. அந்த ஆடியோ தசை திருப்பறதை நான் பார்த்துக்கிறேன். வெடிமருந்து லாரியை உரங்காப்பள்ளி தோட்டத்துக்கு காமிச்சு விட்றேன். லாரி பத்திரம். என்னமுத்து அண்ணன் ஒரு மாதிரியா இருக்காப்ல? என்னன்னு தெரியலண்ணே. என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா. அந்த ஆர்டிஓ பையல் நினச்சா தான் வயிறெல்லாம் எரியுது. வயிறு மட்டுமா எரியுது? என்ன தோற இது கல் விலையில நீ சாதா விலையில? ஆமா, டெய்லி ஒரு பொருளை கொண்டு வரிய, வீட்டில் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. இதுதான் டூப்ளிகேட் வச்சிருவோம்ல. நீ ரொம்ப தேக்காத, காசு கொடுமுதா. எடுத்துக்கோ. அட என்ன பங்காளி சோக்கரை போட்டுக்கிருக்க? அதை எடுத்து நீ அடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். நீ எதுக்கு நேரம் ஃபோன் பண்ணுறேன்? சொல்லுங்க சார். யோருங்க புலி, அந்த ஆர்டிஓ சுபாஷ் நீ நைட்டில் லைசன்ஸ் வாங்காமல் நடத்துகிறேன்னு உன் பாரையும் கிளப்பையும் ரைட் அடிக்க வராயா? வந்தவனை விட்டுறாத. விட்ட உனக்கும் பிரச்சனை, நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனை. யோ, நீ எது பண்ணாலும் அழகனை பார்த்துக்கிறேன்றாரு. ஆளை மட்டும் முடிச்சு விட்ரு, மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். வரட்டும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். போலீஸ் ரைடு வருதா? லைட்டை பூரா பண்றான். ஒரு ரைடு வராங்க, நீ முத கிளம்பு. பாட்டுக்குள்ள வந்துட்ட, இடம் தெரியாம இப்ப எப்படி திரும்ப வெளியே போவேன்? ஏய் போடா அவனை. என்ன மப்பு உனக்கு? ஏய், ஓ அதிகாரத்தை நீ நைட்ல காட்டின, எங்க அழிச்சு அடித்த பகல்ல காட்டுறேன் பாரு. ஏய், அவனை பசங்களுக்கு ஓட.
பாக்குறேன். உன் முன்னாடி பறந்து வந்த டயரு சும்மா வரல, எங்க அண்ணன் சூடாகி வந்துச்சு. அநியாயம் நடக்கிற இடத்துக்கு கண்ணன் வருவானோ இல்லையோ, எங்க அண்ணன் வரும். ஒண்ணா எங்க எங்க எதுக்கு வர சொல்லு பாப்பா. எங்க அண்ணன் எதுக்க வர்றவில்ல, எவனையும் எதிர்க்க வர்றவன். இந்த ஊரு எங்க அண்ணன் ஆடி பார்த்திருக்கு, அடிச்சு பார்த்தது இல்லையே, இப்ப பாப்பேன். ஜக ஜக ஜகமடா பல ஜகஜாலக முகமடா நில நில நிலமடா இவன் நெருப்பு நீர் கலமடா கல கல கலமடா இவன் களமாடிய குளமடா ரக ரக ரகலடா இவன் ரகலையோட சகலடா ஜக ஜக ஜகமடா பல ஜகஜாலக முகமடா வேட்டியில தொடக்கணும், குட்டியில அழுக்கிருந்தா முதுகலடா உடைக்கணும், நெல்லு காய்ச்சி அழியும் போது கல் இருந்தா உடைக்கணும், எட்டு காய் வெடிப்பது போல் நியாயம் சொல்லி முடிக்கணும். நல்லவன வாழுறது சிரமத்திலும் சிரமண்டா, கொஞ்ச காலம் ஆண்டு பாரு சிகரங்களும் கொள்ளடா, இல்லாத பேருக்கு எப்போதும் கொண்டடா, கொல்லாத பயலுக்கு இவனாலே கண்டடா. பார்வதி என்ன மார்க்கெட்ல சலித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? யார் சார் சலித்தனம் பண்ணிட்டு இருக்கா? ஜிப்லர் ஏறன்றல செத்த நேரம் பேசாம இருக்கியா? யோ இப்போ வருவாரு அப்போ வருவாரு சொல்லிட்டே இருக்கீங்க, எப்பயா வருவாரு? வருவாரா இல்ல மாட்டாரா? வரணும்ல, வந்தாணும்ல, இல்லனா ஸ்டேஷன்ல தூக்கிடுவோம். ஸ்டேஷன்ல தூக்குவியா? ஆமா, ஸ்டேஷனையும் தூக்குவோம், உங்களையும் தூக்குவோம். உங்க இன்ஸ்பெக்டர் வருவாரா வர மாட்டாரா? எப்பதான் வருவாரு? அப்படி கேளுங்க. ஜீப் வந்துருச்சியா? அமைதியா அமைதியா தலையா எதுக்கு எத்தனை பேர் கூட இருக்கீங்க ஸ்டேஷன்ல? இந்த பாருங்க சார், சாமி இருக்கிற இடத்துல சப்பரம் இருக்கும், ஜனங்களும் இருப்பாங்க. சாமியா? அது யாரியா சார்? இங்க பாருங்க. சார் யாரியா அவன்? கொடி வீரன் சார். கொடி வீரனா? ராஸ்கல். கொடி வீரன் இல்ல சார், எங்க குலத்துக்கு வீரன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் இன்னைக்கு தான் சாதாரண மனுஷன், நாளைக்கு யாருன்னு தெரியும்ல. அரியல்
நமது மதுரை மத்திய சிறைச்சாலையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் 5 பேர் விடுதலை செய்யப்படுகின்றனர். அதில் மதுரை மேலூரில் நடந்த இரட்டை கொலை வழக்கு ஆயுள் தண்டனை கைதியான கைதியின் 710 வில்லங்கம் வெள்ளைக்காரனும், அடுத்ததாக மதுரை அவனியாபுரத்தில் நடந்த கவுன்சிலர் செந்தில் கொலை வழக்கு ஆயுள் தண்டனை கைதியான கைதியின் 510 வண்டியூர் செல்வமும். என்ன மாப்ள, நம்ம இனத்தோட அடையாளமா? இல்லை மாமா, இது உங்க குணத்தோட அடையாளம். ஏப்பா, நம்ம மாப்பிள்ளை வில்லங்க வந்த உடனே நம்ம பெரிய சிலையை வைக்கிற விஷயமா நீ பேசி முடிச்சிருமாப்பா. எல்லாம் வாங்கப்பா. வணக்கம் மாப்பிள்ள. என்னம்மா சங்க வைக்கலாம் மச்சான், உங்களால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க, செஞ்சிருவோம். அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, பஸ் ஸ்டாண்டு முச்சந்தில நம்ம பெரிய சிலையை வச்சிடலாம்னு பாக்குறேன். நீங்க என்ன மாப்பிள்ள? இருங்க மாமா, இப்பதான் உள்ள இருந்து வெளியே வந்திருக்காப்ல, மறுபடியும் உள்ள வெளியே ஒரு திட்டம் போட்டுக்கிறீங்களா? அப்புறம் பேசிக்கலாம். ஏடி வேலு, உங்க அண்ணன் வந்துட்டாப்ல, சீக்கிரம் வா. அண்ணே, இருக்க? நீ இருக்கும்போது எனக்கு என்னன்னு? மாமா, காது குத்திரலாம். அண்ணாத மாமா பாரு. வேலு, நீ நினைச்ச மாதிரியே உங்க அண்ணன் மடியில உட்கார வச்சு காது குத்திட்ட. ஏய், எங்க அண்ணன் நேந்து விட்ட கடா எங்க? மதினி, அதென்ன ஆடு மாதிரியா நிக்குது? மாடு மாதிரி நிக்குது. வெட்டினா தொங்குடா விழுந்துறேன். என்னது தொங்கு கடா விழுமா? எங்க அண்ணன் எனக்காண்டி 5 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்ததுக்கான அத்தாச்சி அது. வெட்ட போறது எங்க அண்ணன். 2 விழுமா துண்டா விழுமான்னு மட்டும் பாரு. வெட்டினேன். ஏய், கடாய். சரிண்ணே. குமரா, மஞ்சள் ஊத்து. வழிவிடு வழிவிடு வழிவிடு. வழிவிடியா? டேய், கொலை கட்டுறான். தூக்கு 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 தூக்கு, நல்லா தூக்குடா. தூக்கு தூக்கு தூக்குடா. எங்க அண்ணன் எனக்காண்டியும் புருஷனுக்காண்டியும் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. எங்க அண்ணனும் என்னை போல கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழணும். எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை நீ காட்டுறதுக்கு தான் இந்த மொட்டை.
எங்க அண்ணனுக்கு மட்டும் ஒரு நல்ல பொண்ணை நீ காட்டிட்டா உனக்கு நான் அடுத்த வருஷம் ரெட்டை கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். மணி அடிச்சிருச்சுல, ஒண்ணு கவலைப்படாத. பொண்ணுக்கு நம்ம கருப்பு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பாரு. சொல்லுங்கறல்ல. அண்ணே, இந்த சங்கர் பை வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். நீ வரலன்னு வச்சுக்க, உன்னை மாட்டி விட்டுருவேன். அதுக்கு தான் ஆளை பிடிச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஏமா வா. ஏண்டா டேய், இதே எப்ப வெடிக்க வைக்க கட்டிக்கிட்டு இருக்க? உன்னோட சுயநலத்துக்காகவும் நீ மாட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் 10 பறிஞ்சு வேற வெடிக்க வச்சு கொண்டு விட்டியாடா. எல்லாம் மனுஷனாடா. ஏய், பட்டாசு கம்பெனி வெடிக்கிறனா புதுசா? வேலை செஞ்சும்போது வெடிச்சா நாங்க என்ன பண்றது? என்னது வேலை செய்யும்போது வெடிச்சா? வேலை செய்யும்போது எங்க வெடிக்கும் எப்படி வெடிக்கும் எனக்கும் தெரியும்டா. அதிகாரம் உன் மேல யாராருக்கு மனு கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கு கொடுத்துட்டேன். உன்னை உள்ளதெல்லாம நான் விட மாட்டேன். அப்படித்தானே, நல்லா ஸ்டெடியா நில்லுங்கண்ணே. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அண்ணா சோல்டரை கொஞ்சம் ஏற்றுங்கண்ணே. அப்படித்தானே. அண்ணா கொஞ்சம் சிரிங்கண்ணே. சிரிக்க சொன்னண்ணே. ரெடிண்ணே. அண்ணா சோல்டரை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. அப்படிதான் கொஞ்சம் சிரிங்கண்ணே. ஐயோ கன்றாவியா இருக்கு. அண்ணே கொஞ்சம் சிரிங்கண்ணே. ஃபோட்டோ மட்டும் அழகா வேணுங்கிறீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சிரிங்க, பல்ல கட்டாம சிரிங்கண்ணே. அப்படிதான். என்ன காத்து வருங்க, கேஸ் ப்ராப்ளமா என்னன்னு கேக்குறேன். வேட்டியெல்லாம் வர கத்தி என்ன பண்ணோம்? நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்கும்ண்ணே. ரெடிண்ணே. சரி ஆபீசரி, அவர் இருக்கல போயிட்டு பெரிய ஆபீசர்னா அவர் கூப்பிட்ட உடனே பயந்துகிட்டு கையை கட்டி வாயை போத்திட்டு வந்து நிப்பாங்களா என்ன? உனக்கு பின்னாடி நிக்கிறவன் வேணும்னா பயப்படலாம். ஹலோ, என்கொயரி வர முடியுமா? இஞ்சாரு இங்க இருந்து சத்தெல்லாம் போட்டுட்டு கூடாது. கவர்மெண்ட் போட்ட சட்டத்துக்கு பயப்பட மாட்டேன் நானு. உன் சட்டத்துக்கு பயப்படுனா என்ன? இப்பதான் என் தங்கச்சி புருஷன் நிம்மதியா கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்காயா? தங்கச்சி சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் எது வேணாலும் செய்வேன். இந்த வெள்ளைக்காரன் அவன் அதிகாரத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் இருக்கன் தண்டியும் என் மச்சினை உன்னால தொட கூட முடியாது. நீ இருந்தா தானே முதல்ல ஒன்ன தூக்குறேன், அப்புறம் உன் மச்சினை தூக்குறேன். போட்டோகிராஃபரு இவங்க 2 பேரும் தனித்தனியா போட்டோ பிடிச்சி ஃப்ரேம் போட்டு வையா. மாலை போட சௌரியமா இருக்கும். வா நம்ம எடுப்போம். எதை வேண்டாம் சொல்றீங்க? நான் வேணான்னு சொல்ல சார்,
கொஞ்சம் விலகி இருக்க முடியுமான்னு தான் கேட்குறேன். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தாங்க. இந்த அதிகாரம் இருக்கானே, சாதாரண தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பேன். தான் மாட்டக்கூடாங்கிறதுக்காக சொந்த பட்டாசு ஃபேக்ட்ரியில் 15 பேரை உயிரோடு வெடிக்க வச்சு கொண்டிருக்கான், பெத்த தாயை உள்பட. அவனும் கல்குவாரி அழகரும் தொழில் பண்ணுறங்கிற பேரில் வெடிமருந்துகளை ஏன் விற்கிறோம் எதுக்கு விற்கிறோம் தெரிஞ்சே வித்துட்டு இருக்கானுங்க. கேவலம் காசுக்காக. கையங்காலமாக கல்குவாரி அழகரை பிடிக்க முடிஞ்ச என்னால் இந்த அதிகாரத்தை பிடிக்க முடியல. அன்றைக்கி நான் உரங்காப்புலி பார்க்க ரைடு போனது பட்டாசோட வெடிமருந்தை கொண்டு போன லாரியை பிடிக்கத்தான். உரங்காப்புலியும் அவங்க ஆளுங்களும் எங்கே நம்மளை தான் பிடிக்க வரான்னு வச்சு என்னை கொல்ல பார்த்தாங்க. அப்போ தான் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க. என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டித்தரேன், உங்கள் தங்கச்சியை என்னை கட்டித்தரணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதுக்காக என்ன மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. நான் இப்படி தான் தப்பு பண்ணவனே விட மாட்டேன், தப்பானவனை விட்டுருவேனா என்ன? அவன் விட மாட்டான் மாமா, நம்மளை கண்டிப்பாக அவன் விடவே மாட்டான். ஏன்னா படிப்படியாக வந்திருந்தா அவன் கேட்பான். துரை படிச்சுட்டுலாம் வந்திருக்காரு, மயிலே மயிலேனா இறகு போடாது, கழுதையை பிடிச்சி வச்சு பிடுங்கினாதான் சரியா இருக்கும். ஐயோ அதிகாரம், எதையுமே அதிகாரமாக தான் பேசுவையா? இப்போ நம்ம புடி அவன் கையில் இருக்கியா? இங்கே பாரு உள்ளங்க, நம்ம எதை செஞ்சாலும் அவசரப்பட்டு செஞ்சால் குழப்பத்தில் முடியும், ஆத்திரப்படி செஞ்சால் கொலையில் முடியும். நம்ம பண்ணது பூராமே ஆத்திரப்படி செஞ்சதான் இந்த சங்கர் உள்பட. நீ நன்னடத்தை காரணம் காட்டி வெளியே வந்திருக்க, நாளைக்கு கோர்ட்டு மட்டும் விடுதலையை கேன்சல் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, நீ சாகிற வரைக்கும் உள்ள இருக்க வேண்டியதான். அப்புறம் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது, பாத்துக்க. அப்ப நீ அவனை அப்படியே விட சொல்ற? அவர் ஒன்னும் விட சொல்லலையே, எதையும் ஆத்திரப்படாம அவசரப்படாம யோசிச்சு பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு. இந்த பாருண்ணே, எங்களுக்கு ஒண்ணுன்னா நீ இருக்கிறது உண்மைதான், ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எதையும் யோசிச்சு செய்யணும். அதான் என் தங்கச்சி சொல்லிடுச்சுல்ல, இப்ப என்ன பண்ணலாங்கிற? எத்தனை நாளைக்கு வில்லங்கமாவே இருப்ப? கொஞ்ச நாளைக்கு வெள்ளக்காரன். அந்த ஆடியோவில் பாதிக்கப்பட்டு நம்ம மட்டும் இல்லை, நம்மள மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். அதில் இந்த கல்குவாரி அழகர், நைட் பார் உரங்காப்புலி, லோக்கல் இன்ஸ்பெக்டர் கருங்காலைன்னு ஒரு கும்பலே வெறி பிடிச்சி அலைகிறாங்க. நம்ம ஐடியா கொடுப்போம், ஆடியோவை அவங்க முடிக்கட்டும். எத்தனை நாளைக்கு ஆயுதமாகவே இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு ஆளை அனுப்பமே. அப்போ அதில் நம்ம காரியமும் இருக்குது, வீரியமும் இருக்குது. இப்போ அந்த அழகரை கேட்போம். வாங்கண்ணே. என்ன சேவல அழகருங்க? இன்ஸ்பெக்டர் கருங்காலையை பார்க்க போயிருக்காருண்ணே. சரி, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, நம்ம அங்கே போய் பார்த்துக்குவோம். சரி, நீ ஒன்று. நைட் பார் உரங்காப்புலி அண்ணனை பார்க்க அவங்களும் அழகரண்ணனும் போயிருக்காங்க. உரங்காப்புலியவா? தோட்டத்துக்கு வர்றா. உங்களை பார்க்கத்தான் எல்லாரும் உங்க வீட்டுக்கு போயிருக்காங்கண்ணே. வீட்டுக்கு போய் அண்ணன் வந்துருச்சு. வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே. உங்களை தேடி நாங்கள் போனோம், எங்களை தேடி நீங்கள் வந்துட்டீங்க. நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம்மா, நீங்கள் தானே வர சொன்னீங்க. நாங்க வர சொல்லணும். அப்படிதான் அந்த பையன் சொன்னா. இவங்க தானே அன்னைக்கு ஆடியோ போட போனப்போ சந்தையில் மாடுகளை போட்டு கண்ட மணிக்கு அடிச்சவன். வணக்கண்ணே, என் பேர் கொடிவீரன். உங்களை பற்றியும் உங்கள் மச்சான் அதிகாரத்தை பற்றியும் ஆடியோ சார் நிறையா சொல்லியிருக்காரு. ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதான். டேய் இந்தாங்க குடிங்க. எல்லாரும் முத பத்திரிக்கையை தெரிஞ்சவங்களுக்காக வைப்பாங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்சுனுக்காண்டி வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஆடியோ ஒரு அதிகாரியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆனால் இனிமேல் அவர் என் தங்கச்சி புருஷன். என் தங்கச்சி புருஷன் உசுருக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களில் ஒருத்தன் உசுறு தங்காது. ஒரு மச்சனருக்கு ஒன்றுனா எப்படி வலிக்கும் துடிக்கணும் உனக்கே தெரியும். தப்பான உன் மச்சனுக்காக நீ சப்போர்ட் பண்ணி நிற்கும்போது நேர்மையான என் மச்சானுக்காக நான் எப்படி நிற்பேன்? இந்த ஊர் நான் ஆடி பார்த்துருக்கு, அடிச்சும் பார்த்துருக்கு, நாராக பிரிச்சு பார்த்தது இல்லையா? பார்க்க வச்சிடாத. டேய் படா தம்பிபில கொஞ்சம் நில்லுங்க. நீங்க பிரிக்கிறது இருக்கட்டும், நாங்க பாக்குறது இருக்கட்டும். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நீ பத்திரிகை கொடுத்துட்ட, என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம். இந்த பத்திரிகையை உன் கண்ணு முன்னாடி எப்படி கிழிக்கிறானோ அதே மாதிரி உனக்கு மச்சனை வரப்போறவனையும் உன் கண்ணு முன்னாடியே கிழிப்பேன். என் மச்சனனுக்கு பிரச்சனை வந்தா வரவிடாம நீ பாத்துக்க. வரப்போற மச்சனனுக்கே நீ வரைச்சுக்கிட்டு நிற்கும் போது வந்த மச்சனனுக்காக நான் எப்படி வட்டச்சுக்கிட்டு நிற்பேன்? என்னை பத்தி இந்த ஆர்டிஓ சரியா சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவன் 5 வயசுல ஆனாவன் நான் படிச்சப்போ நான் அருவாசின்னு படிச்சவன். படிச்சப்ப பையில ஒன்றும் இல்லை. என் தங்கச்சிக்கா அருவாலை பிடிச்சப்போ பையில பணத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் ஒருத்தனை போடுறதுக்கு அருவாலை தூக்குனேன்னா முதல்ல பதட்டத்தை காட்டுவேன், அடுத்து பயத்தை கூட்டுவேன், அதுக்கப்புறம்தான் என் பலத்தை காட்டுவேன். எனக்கு நீ பதட்டத்தை கொடுக்குறப்ப உனக்கு நான் பயத்தை காட்டுவேன். எனக்கு நீ பயத்தை காட்டுறப்ப உனக்கு நான் பரலோகத்தை காட்டுவேன். என்ன பதறி போய் பார்க்குற? பத்த வைக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகாது. இன்னொரு தடவை என்கிட்ட வார்த்தை கொடுத்த உன்னையும் உன் மச்சனையும் உயிரோட கொளுத்தி போடுவேன்.